இப்போ இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்க. இப்ப விஜயோட தொண்டருக்கும், ரசிகர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அதாவது வந்து விஜயுடைய தொண்டர்கள்ன்னு யாரும் இல்ல. ஆனா நீங்க கேட்குறீங்க, தொண்டர்களுக்கும், ரசிகர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு. எக்ஸாம்பிள் நான் திமுகவுடைய தொண்டர்களை வைத்துக்கொள்கிறேன். இந்தி திணிப்பு போராட்டம். அண்ணா சொன்ன உடனேயே தீக்குளிக்க தயாராகி பல தொண்டர்கள் தீக்குளித்தாங்க. மிசால பல தொண்டர்கள் கைதானாங்க. அந்த மாதிரி விஜயினுடைய கட்சியில யாருமே இல்ல. விஜய் கூட அததான் நம்ம அம்ஜிக்கரையிலேயே பார்த்தோம். ஒரு போராட்டம் பண்ணாங்க, சந்துலார் ஓடி போயிட்டாங்க. ஆனா திமுக அப்படி கிடையாது. கைதே ஆகும். எக்ஸாம்பிள் இந்தி திணிப்புன்னு பல போராட்டங்கள் நெருக்கடி நிலையில நம்ம பார்க்கலாம். அவர்கள் தொண்டர்கள். இன்னைக்கும் கழகம் தங்களை உயர்த்துமா உயர்த்தாதான்லாம் தெரியாம கழகத்துக்காக உழைக்கிறேன். நான் திமுக காரன்ற ஒரு உணர்வுல கழகத்துக்காக வேலைகளை செய்றாங்க. ஆனா இவர்கள் அப்படி இல்லை. எக்ஸாம்பிள் வைஷ்ணவியை நம்ம பார்க்கலாம். எங்க கட்சியில இருந்து வைஷ்ணவி எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கல, அதனால நான் வெளியே வந்துட்டேன்றாங்க. அது உண்மைதான், அங்கீகாரம் கொடுக்கலதான். அவ்வளோ ஒரு ஒர்க் பண்ண ஒரு ஆளுக்கு கூட அவங்க அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் நம்ம தொண்டர்களா ஏத்துக்க முடியாது. ரசிகர்கள்னா விஜய் கூட ஒருத்தர் செல்ஃபி எடுத்துட்டா போதும், அவர் அதோட தமிழக வெற்றி கழகம் பக்கம் போக மாட்டாரு. அந்த மாதிரி அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாரும் விஜய் கூட ரசிகர்களா இருந்து போட்டோ எடுத்துட்டாங்கன்னா தமிழக வெற்றி கழகம் கூடாரன்றது காலி, யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு போட்டோக்காக தான், அந்த ஒரு போட்டோக்காக மட்டும்தான் அவரை பார்க்கணுன்றதுக்காக மட்டும்தான்.